காய்ஸ், இப்போ இருக்கிற டெக்னாலஜி ரொம்பவுமே அட்வான்ஸ்ட் ஆகிக்கிட்டே போகுது. ஃப்யூச்சர் உலகத்தை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் வச்சுக்கிட்டே போகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரொபோட்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு வருது. ஆனால் நாளைக்கு இந்த ரொபோட்ஸே தனியாக இன்னொரு ரொபோட்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? எஸ், இது இப்போ இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஹியூமனைட் ரொபோட்ஸ், அதாவது மனுஷன் மாதிரி இருக்கக்கூடிய ரொபோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரைனிங் எடுத்து இன்னொரு ஹியூமனைட் ரொபோட்ஸை அசெம்பிள் பண்ண கற்றுக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஃப்யூச்சரில் இப்போ இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ரொபோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ பிரெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏஐ பிரெயின் என்ன பண்ணும்னா பார்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணும் அண்ட் கரெக்டான பிளேஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணும். அப்படியே ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தாலுமே அதை கரெக்ட் பண்ணும். ஏன்னா இதுகிட்ட ஏஐ பிரெயின் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரொபோட்டோட ஹேண்டை எடுத்து அதை கரெக்டாக ஜாயிண்டில் அட்டாச் பண்ணணும், ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமனோட சூப்பர்விஷன் இல்லாமல் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸுக்கு ஹவு டு பில்ட் அ ரோபோட்னு சொல்லி டீச் பண்ணுறாங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அன்பிலீவபிளாக இருந்தாலுமே இது ரியலாக நடக்குது. ஸோ இது எப்படி பாசிபிள் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஏஐ ரொபோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐ ட்ரைனிங் தான் மிகப்பெரிய ரீசனாக இருக்குது இன்னொரு ரொபோட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான. ஸோ ரொபோட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக சேமான டாஸ்க்கை பண்ணுறப்ப அது லேர்ன் பண்ண ஸ்டார்ட் ஆகும். ஸோ லேர்ன் பண்ணுறதால அது மூலமே அது இம்ப்ரூவ் ஆகவும் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு ஹியூமன் எப்படி வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரொபோட்ஸுமே அதோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அது மூலமாக இன்னொரு ஹியூமனைட் ரொபோட்டை பில்ட் பண்ணுது. ஆனால் இதோட இம்பேக்ட் ரொம்பவுமே பெருசாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் இல்லாமல் ரொபோட்ஸ் தான் இன்னொரு ரொபோட்ஸை க்ரியேட் பண்ணும். அண்ட் ப்ரொடக்ஷனோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும், காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு பயம் கூட இருக்குது. அது என்னென்னா இந்த ரொபோட்ஸ் எல்லாம் மனிதர்களோட ஜாப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுமோன்னு சொல்லி. ஆல்ரெடி உலகத்தில் பல ஜாப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணப்படும்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ ஃப்யூச்சரில் தன்னைத்தானே உருவாக்கக்கூடிய ரோபோட் ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வரலாம். நான் ரொபோட்ஸை க்ரியேட் பண்ணுவோம், அந்த ரொபோட்ஸ் இன்னும் ரொபோட்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ இது கண்டினியூஸாக போகும். இந்த டெக்னாலஜி உலகத்தை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு மாற்றமாக இது இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ கைஸ், இவ்வளோ காலமாக ரொபோட்ஸ் நம்ம டூல்ஸாக இருந்துச்சு, இப்போ அது க்ரியேட்டர்ஸாக மாறுது. ஸோ இது நல்லதா இல்லைனா டேஞ்சரஸான்னு சொல்லி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன இது மாதிரி இன்னும் க்ரேஸியான ஃபியூச்சர் டெக் வீடியோஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.